தோப்பின உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது ஐயா. ஆண்டவரே உம்மால எல்லாம் ஆகும், நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டளிட்டா நிற்க. ஆண்டவரே ராஜா அந்த தேசத்துக்காக நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா நீங்கள் குருடரை பார்க்க செய்துரு, மோடூர் நடக்க செய்துரு, செவிடரை கேட்க வச்சுரு, ஊமியை பேச வச்சுரு. 38 வருஷமாக படிக்கல இருக்கிற திமுருவாதுக்காரனை படிக்கிறது நடன்னு சொன்னவர். 18 வருஷமாக கூனியாக்கிராம சுகப்பத்தினவர். 12 வருஷமாக பெரும்பால் பட்ட நோவப்பட்ட ஸ்திரியான தீராத நோவப்பா உங்களுக்கு வசத்தொட்டு சுகமானாங்க. 2 மீன் 5 அப்பத்து 5000 பேர் பங்கிட்டு 12 கோடி மீட்டிங்க. காஞ்சி வளர்ந்து குண்டு கட்டின எலும்புக்கு நாடியை குத்து, நரம்பை குத்து, சதியை குத்து, ரத்தத்தை குத்து, உயிரோடு உலகத்தில் வாழ வச்சிங்க. எல்லாம் தள்ளப்பட்ட கல் எடுத்து மூளைக்கல்லாம் வைத்திங்க. ஆகாறு ஜபத்தை வண்ணாந்தத்தில் கேட்டீங்க. ஆண்டவரே சவுலம் சீலம் அவன் சிறுசாலை செஞ்சு ஜபிக்கும் போது அநேக கட்டுகளை அறந்தது, இரும்பு டாப்பாளுங்க முறிஞ்சது, வெங்கலுக்கு அதை தந்தது. 4 நாளாக நாரி செத்து நாரி இந்த லாசரை நீங்கள் உயிரோடு உலகத்தில் எழுப்புனீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே எண்ணத்தில் வாங்க இழப்பாருன்னு சொன்னீங்க. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்கணும்னு சொன்னீங்க. காற்றங்கடலும் வார்த்தையெல்லாம் அதட்டு நீங்கள் அலுமையில நடந்தீங்க. இந்த உலகத்தையே வார்த்தையலாக கடவுள் நீங்கள் பட்டீங்க. நீ எந்தெந்த வீட்டுக்கு போய் ஜபிக்கிற அந்த வீடு சுகணும் எனக்கு சொன்னீங்க. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது ஐயா. இந்த தேசத்தை உண்டி கருத்தில் தராண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுங்களுக்காக, ராணிகளுக்காக, மந்திரிகளுக்காக, அரசியல்வாதிக்காக, நாட்டு ஆளுற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எம்பிக்காக, ஆண்டவரே தாசில்தாருக்காக, ஆண்டவரே இன்னும் அதிகாரிகளுக்காக, ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்காக நான் ஜபிக்கிறேன். ஆண்டவரே உங்கள் வல்லமை இறங்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வாதியெல்லாம் கூடாத்தன கூடாது. ஆண்டவரே என் தோப்புனே இந்த தேசத்தில் ஆண்டவரே ஐயோன்ற குரல் வரக்கூடாது ஐயா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், ஆசீர்வதிங்க, வேலை பத்துங்க, சுகப்பத்துங்க. வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆஃபீஸில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அதில் எந்த கஷ்ட நஷ்டம் வராதபடிக்கு பாதுகாருங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நோயாளிகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா நீங்கள் வைத்தியர், நீங்கள் டாக்டர், நீங்கள் மருந்து, உம்மால் ஆகும். நீங்கள் சொன்னால் போதும், நீங்கள் கட்டளிட்டா நிற்கும் ஆண்டவரே. நீங்கள் இறங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க ஆண்டவரே. எல்லாம் உலகத்தில் இருக்கிற மனிதெல்லாம் மாறி ஆண்டவரே. உங்களுடைய அன்பு பெரியதப்பா, உங்களுடைய இறுக்கம் பெரியதப்பா, உங்களுடைய தழுவு பெரியதப்பா. கேன்சர் நோய்க்காருக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜபிக்கிறேன்ப்பா. அப்பா இதோ என் தோப்புனே தைராய்டுகளுக்காக ஜபிக்கிறப்பா. அப்பா கால் நடக்க முடியாதவங்களுக்காக ஜபிக்கிறப்பா. அப்பா ஊமிங்களுக்காக ஜபிக்கிறப்பா. அப்பா செவிடுங்களுக்காக ஜபிக்கிறப்பா. திக்கத்த பரதேசிகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டப்பா ஆண்டவரே. நீ அனாதிகளுக்கு நீ அடக்கல, பரதேசிகளுக்கு நீ அப்பா ஆண்டவரே. உடைய வல்லமை அங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா தேவையும் நமக்கு தெரியும், தேவையெல்லாம் சந்தியம், வெறுமையெல்லாம் மாற்றுங்க. செம்மையான வாழ்க்கை கொடுங்க, ஒவ்வொரு ஜனத்துக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆசிமையா நாங்க ஏலேல பாட்டு பாடி வந்தோம் ஐயா. நாங்க ஏலேல பாட்டு பாடி வந்தோம் ஐயா. ஏசுராஜா கிருபியால வந்தாரையா எங்களுக்கு. ஏசுராஜா கிருபியால வந்தாரையா எங்களுக்கு. கடலுக்குள்ள ரோடு போட்டு தந்தாரையா, கடலுக்குள்ள ரோடு போட்டு தந்தாரையா, கடலுக்குள்ள ரோடு போட்டு தந்தாரையா. எங்களை கண்மணி போல் கொண்டு போய் சேர்த்தாரையா, கண்மணி போல் கொண்டு போய் சேர்த்தாரையா. இஸ்ரவேலின் நாட்டுக்குள்ள வீட்டாரையா. எங்களை எடுத்து ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாரையா, எடுத்து ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாரையா. எங்களை அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா, எங்களை அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா, அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா. எங்க அடிமைகளை மாற்றி தம் போட்டாரையா, எங்க அடிமைகளை மாற்றி தம் போட்டாரையா. எகத்தீரு எகத்தீரு நாட்டுக்கு போனோம் ஐயா. நாங்க ஏலேல பாட்டு பாடி வந்தோம் ஐயா. நாங்க லேல பாட்டு பாடி வந்தோம் ஐயா. ஏசுராஜா கிருபியால வந்தாரையா எங்களுக்கு. ஏசுராஜா கிருபியால வந்தாரையா. எங்களுக்கு கடலுக்குள்ள ரோடு போட்டு தந்தாரையா, கடலுக்குள்ள ரோடு போட்டு தந்தாரையா. எங்களை கண்மணி போல் கொண்டு போய் சேர்த்தாரையா, கண்மணி போல் கொண்டு போய் சேர்த்தாரையா. இஸ்ரவேலின் நாட்டுக்குள்ள விட்டாரையா. இல்லை எடுத்து ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாரையா, எடுத்து ஜெபம் பண்ண சொல்லி சொன்னாரையா. எங்களை அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா, இல்லை அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா, அளவில்லாத ஆசீர்வாதம் தந்தாரையா. எங்கள் அடிமைகளை மாற்றி தம் போட்டாரையா, எங்கள் அடிமைகளை மாற்றி தம் போட்டாரையா. எங்கே போனேன் எங்கே போனேன் நான் ஏச பற்றி சொல்ல போனேன். அவ செய்த அது செய்த நான் அநேகருக்கு சொல்ல போனேன். எங்கே போனேன் எங்கே போனேன் நான் ஏச பற்றி சொல்ல போனேன். அவர் செய்த அது செய்த நான் அநேகருக்கு சொல்ல போனேன். வார்த்தையில் நல்லவர் இயேசு, வல்லமை உள்ளவர் இயேசு, வல்லமை உள்ளவர். அற்புதம் செய்வார் இயேசு, அது செய்யமானவர் இயேசு, அது செய்யமானவர். கண்ணீரை துடைப்பாரு இயேசு, கஷ்டத்தெல்லாம் மாற்றுவார்
ஏசு கடனெல்லாம் கொடுப்பாரு. எங்கே போனேன் நான் ஏசை பற்றி சொல்ல போனேன். அவர் செய்த அது செய்த நான் அநேகருக்கு சொல்ல போனேன். இறக்கத்தில் நல்லவர் ஏசு யுத்தத்தில் பெரியவர். ஏசு யுத்தத்தில் பெரியவர். பாவத்தை மன்னிப்பாரு. ஏசு பாசத்தை ஊத்துவாரு. ஏசு பாசத்தை ஊத்துவாரு. பாசத்தை ஊத்திட்டாரு. ஏசு பல பேருக்கு சொல்லிட்டாரு. என்ன பல பேருக்கு சொல்லிட்டாரு. எங்கே போனேன் நான் ஏசு பற்றி சொல்ல போனேன். அவர் செய்த அது செய்த நான் அநேகருக்கு சொல்ல போனேன். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. அற்புதமா அதிசயமா நடக்குதங்க. அற்புதமா அதிசயமா நடக்குதங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. மருந்து கொடுக்க வைத்தியரே நீங்க தானையா. மருந்து கொடுக்க வைத்தியரே நீங்க தானையா. அதை வாங்கி சாப்பிடும் மனிதர் நாங்க தானையா. அதை வாங்கி சாப்பிடும் மனிதர் நாங்க தானையா. அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. அற்புதமா அதிசயமா நடக்குதங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறந்துக்கணும். அறந்து போன வாழ்க்கையெல்லாம் சேர்ந்துக்கணும். வசப்படுத்துகிற ஆவியெல்லாம் ஒஞ்சி போகணும். வந்த நோய்ங்கெல்லாம் விளங்கி போகணும். ஏசு ராஜா கிருபியெல்லாம் ஏந்திக்கணும். ஏழை ஜனங்க எல்லாம் சேர்ந்துக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுங்க. அந்தரங்கம் பிதாவியம் கேட்டு பாருங்க. பாருங்க சொந்தக்காருங்க எனக்கு நிந்தனைக்கு வந்த காருங்க. எனக்கு நிந்தனைக்கு வந்த காருங்க. வேறியம் கலரு வாங்க. சொந்தக்காரு வெந்நீரை ஊற்றுவாங்க. சொந்தக்காரு வேறியம் கலரு வாங்க. சொந்தக்காரு வெந்நீரை ஊற்றுவாங்க. பள்ளத்தில் தள்ளுவாங்க. சொந்தக்காரு கள்ளத்துக்கு போடுவாங்க. பள்ளத்தில் தள்ளுவாங்க. சொந்தக்காரு கள்ளத்துக்கு போடுவாங்க. ஏசு ராஜா கிருபியால நான் எது தான் வந்து விட்டேன். அப்பா பிதாவால நான் ஆசீர்வாதம் வாங்கி விட்டேன். அப்பா பிதாவால நான் ஆசீர்வாதம் வாங்கி விட்டேன். சொந்தக்காருங்க எனக்கு நிந்தனைக்கு வந்த காருங்க. எனக்கு நிந்தனைக்கு வந்த காருங்க. வெறியம் கலரு வாங்க. சொந்தக்காரு வெந்நீரை ஊற்றுவாங்க. பள்ளத்தில் தள்ளுவாங்க. சொந்தக்காரு கள்ளத்துக்கு போடுவாங்க. ஏசு ராஜா கிருபியால நான் எது தான் வந்து விட்டேன். அப்பா பிதாவால நான் ஆசீர்வாதம் வாங்கி விட்டேன். நான் உயிர்ந்து கிடக்க நேரத்தில் ஏசு ராஜா நான் உயிர்ந்து கிடக்க நேரத்தில் என்னை ஓடி வந்து தூக்கானாரு. ஏசு ராஜா ஓடி வந்து தூக்கானாரு. ஓடி வந்து தூக்கானாரு. எனக்கு ஊழியத்தையும் கொடுத்துட்டாரு. என்னை ஊரா அனுப்பிட்டாரு. ஊழியத்துக்கு ஊரா அனுப்பிட்டாரு. நான் படுத்து கிடக்க நேரத்தில் ஏசு ராஜா நான் படுத்து கிடக்க நேரத்தில் என்னை பார்த்து வந்து பேசினாரு. ஏசு பார்த்து வந்து பேசினாரு. எனக்கு படிப்பையும் கொடுத்துட்டாரு. அவரு பாசத்தையும் ஊற்றிட்டாரு. எனக்கு பர்மனண்டம் பண்ணிட்டாரு. ஊழியத்தை பர்மனண்டம் பண்ணிட்டாரு. தருவனவரே ஆண்டவரே இந்த ரோட்டில் போகிற வாகனத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே உங்கள் வல்லமை இறங்கட்டப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகார ஆண்டவரே. அப்பா எந்த கஷ்ட நஷ்டம் வராதபடிக்கு பாதுகாரையா. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள பாதுகாருங்க ஆண்டவரே. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்கள பாதுகாருங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆண்டவரே நீ அழகான குழந்தைங்களை தரப்பதற்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இதோ ஆண்டவரே கம்பெனியில் நஷ்டம் கஷ்டம் வந்தவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அந்த கம்பெனி நீ புதுசாக நடத்த பார்த்தாக்க நன்றி ராஜா. நீங்கள் எடுத்து என் தோப்பனை நீங்கள் பேச பார்த்தாக்க நன்றி அப்பா. ஆண்டவரே இதை நோயாளிக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நுரையீரல் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அப்பா இதோ என் தோப்பனே
ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு ஆண்டவரே உன்னுடைய வல்லமை இறங்கட்டப்பா, பாதுகாருங்க ஆண்டவரே. அப்பா இது ஆப்ரேஷன் தியேட்டரில் எதுவுமே முடியாது, எதுவுமே வழி இல்லை அந்த வேதனை போகிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் வல்லமை அங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே என் தோப்புன ரத்தமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ரத்தமாக என் தோப்புனை நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே. நீங்கள் வைத்தியரா அந்த இடத்துல அவங்களுக்கு நில்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் பகுதியில் ஆண்டவரே என் தோப்புன அந்த வாசுபடி பகுதியில் குடும்பமாக கதிர்ற குடும்பத்துங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கூக்குரலாம் நீங்கள் கேளுங்க ராஜா. அந்த பேஷண்ட்டுங்க ஏந்து நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு அற்புதம் அதிசயம் நீங்கள் நடத்துங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதிங்க. வானத்தில் போகிற ரேக்கெட்டுக்காக ஜெபிக்கிறேன், தண்ணியில் போகிற கப்பலுக்காக ஜெபிக்கிறேன், பிளேனுக்காக ஜெபிக்கிறேன், அந்த பிளேன் ஓட்டுற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதில் பயணம் போகிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே என் தோப்புனே அவங்கள பாதுகாருங்க ஆண்டவரே. நீங்கள் வழி நடத்துங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த கப்பலுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கப்பல் ஓட்டுற மகனுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த அதில் இருக்கிற என் தோப்புனை கிளியர்களுக்காக பயணம் போகிற பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருக்கும் நீங்கள் ஞானத்தை கொடுங்க, நீங்கள் பாதுகாருங்க, நீங்கள் வழி நடத்துங்க. அதுங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டம் நஷ்டம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாருங்க ஆண்டவரே. ஏசப்பா உன்னுடைய அற்புதம் அதிசயம் அங்கே நடக்கட்டும் ஆண்டவரே. மீனவர் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அந்த போடுங்க ஆண்டவர், தண்ணி மேலே இருக்கிற போட்டுங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவர் நீங்கள் பேதரை ஆசீர்வதிங்களா ஆண்டவரே. அது போல் அந்த பிள்ளைங்களுக்கு வளர்த்தக்க அந்த மீனை கொடுங்க ஆண்டவரே. விலை உயர்ந்த மீனை கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எந்த நஷ்டம் கஷ்டம் வராதபடிக்கு அவங்க வீடு வர நீங்கள் கிருபை தரோம் ஆண்டவரே. அவங்கள ஆசீர்வதிங்க, வெள்ளை பத்துங்க, சுகப்பத்துங்க, அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்கள நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டு, தாய் தகப்பன் எல்லாம் நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே பரதேசிகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க பரதேசா இல்லாத ஆண்டவரே நீங்கள் பாதுகாருங்க ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். நடும்புது பகுதியில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க துள்ளி குச்சி நடக்கட்டும். நீங்கள் பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுங்க. திருமணம் ஆகாத மகன்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே வேலை இல்லாத இருக்கிற மகன்களுக்காக ஜெபிக்கிறப்பா. உன்னுடைய வல்லம் அங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். பலகணித்து அந்த இடம் கொள்ளாமல் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க என் தோப்புனே நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினைக்கிட்டோம் ஆண்டவரே. அதுபோல் நீங்கள் ஆசீர்வதிக்கு பார்த்தாக்க நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடே இல்லையே, நாங்கள் வீடே கட்டாது இருக்கிறோமே, நாங்கள் வீடே கட்ட முடியலையே, நாங்கள் கட்டிட்டு குறையாக்கிறோமே என்ற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விஸ்தாரமான வீட்டுங்கள் தரப்பதாக நன்றி அப்பா. ஆண்டவர் அந்த கட்ட முடியாத குறையா இருக்கிற வீட்டுங்களுக்கு நீ பணத்தை தரப்பதாக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, வெள்ளை பத்துங்க, சுகப்பத்துங்க, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஜெயிலில் இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் பாசத்தை என் தோப்புன உங்கள் சரீரமெல்லாம் உன்னுடைய மருந்து பாயிட்டு ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் அன்பு அவங்களுக்கு ஊற்று ஆண்டவரே. ஏசப்பா உன்னை அவங்க தெரிஞ்சுக்கிட்டப்பா. அவங்கள பாதுகாருங்க, அவங்கள வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் தோப்புன எல்லாம் உன்னுடைய பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதி, வெள்ளை பத்து, சுகப்பத்து, எல்லா தேவையும் நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பூலகத்தில் எந்த ஒரு நஷ்டம் கஷ்டம் வராதபடிக்கு பாதுகாருங்க ஆண்டவரே. ட்ரெயினில் போகிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த ட்ரெயினில் உன்னுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த வாகனத்தை ஓட்டுற மகனுக்காக ஜெபிக்கிறப்பா. அந்த வாகனம் ஓட்டுற மகனை நீ பாதுகாரு ஆண்டவரே. பஸ் டிரைவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என் தோப்புன்னு அதில் போகிற பயணம் போகிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன், கண்ட்ரக்டுக்காக ஜெபிக்கிறேன், லாரி ஓட்டுற மகன்களுக்காக ஜெபிக்கிறேன், நீ பாதுகாரு ஆண்டவரே. கார் ஓட்டுற மகன்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் பாதுகாருங்க ராஜா. உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பழக்கணி தந்து ஒவ்வொரு இடமும் ஆண்டவரே இடம் கொள்ளாமல் நிரப்புங்க ராஜா. வஞ்சகத்தின் ஆவிங்கெல்லாம் ஓடட்டும். இந்த பைக் ஓட்டுற மகனுங்க மத்தியில் ஆண்டவரே எந்த சத்துரு டீம் அங்கே போகாதபடிக்கு வேலை வச்சு பாதுகாருங்க. அதிசயத்தை காண செய்யுங்க. என் நாமத்தினால எதை கேட்கணும் பெற்றுப்பாங்கன்னு சொன்னீங்களே ராஜா. உன்னுடைய வல்லம் அங்கே இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, வெள்ளை பத்துங்க, சுகப்பத்துங்க ஆண்டவரே. குழந்தை பிறக்க முடியாத வேதனை பிறங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் வல்லமை இறங்கட்டும். ஆசீர்வதிங்க, வெள்ளை பத்துங்க, சுகப்பத்துங்க, அதிசயத்தை காண செய்யுங்க. என் தகப்பனே எல்லா தேவையும் நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க என் தகப்பனே. ஒரு விஷயம் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நீ செஞ்ச அற்புதத்துக்காக நன்றி ராஜா. எல்லாருக்கும் நீ என் தகப்பனை இறங்கின ட்ரீட்மெண்ட்டுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, வெள்ளை பத்துங்க, சுகப்பத்துங்க. நல்லவர் அவரை மாதிரியா நல்லவர் இந்த உலகத்திலே கிடையாது. அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயத்தை சொல்லிக்கவே முடியாது இந்த உலகத்திலேயே. அவரா மாதிரியா தெய்வம் இந்த உலகத்திலேயே யாருமே நம்மளை என்னன்னு விசாரிக்கிறவங்க கிடையாது. நம்ம நினைக்கலாம் நம்மளுக்கு யாரும் இல்லையே, நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் இதோட போயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம். என் தேவன் அவரை நோக்கி கூப்பிட்டாக்க அவர் அதிசயங்க அற்புதங்க செய்வார். அவர் ஆசீர்வதிப்பார். தீராத நோய்க்காரங்கெல்லாம் கூட வேதனை போடுறாங்க, துன்பப்படுறாங்க, அவள் தான் இவங்க போயிட்டாங்க டாக்டருங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுத்து அனுப்பு, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் விடுங்க அனுவாங்க. என் தேவன் அதிசயங்களை செய்கிறவர். அவர் பெரிய பெரிய அதிசயத்தை செய்வார். அவர் இறங்கி ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அவர் இறங்கி விண்ணப்பத்தை கேட்பார். அவர் கண்ணீரை காண்பார்.
அவர் அதிசயங்கள் செய்யறார். அவரால் சொல்ல முடியாது அதிசயம் எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்க ஆண்டவரே, அவங்க வேதனை பாடுறவங்களுக்காக என் தகப்பனே, அவங்க மத்தியில் ராஜா உலகத்தார் மத்தியில் அவங்களை வெக்கப்படாத அளவுக்கு என் தேவன் அவர் நடத்துறாரு. உலகத்தார் எவ்வளோ பேர் கேவலம் நினைப்பாங்க, அவங்க அவள் தான், அவங்க குடும்பம் போயிடுச்சு, அவங்க வீழ்ந்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, இயேசு இருக்கிறாரு. இயேசு நோக்கி பார்த்தா போதும், அவர் அதிசயங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் அந்த குழந்தை இல்லை அவங்களுக்கு இனிமேல் பிறக்க போகிறதில்லன்னு சொல்லுவாங்க, தேவன் தருவார். அவர் கேட்கணும். அவர் கேட்டாக்கா அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் அற்புதங்களை அதிசயங்கள் செய்வார். நம்ம குடும்பம் இவ்வளோ தான், நமக்கு வீடு இல்லையே, நம்மளுக்கு போகிறதுக்கு வேலை இல்லையே அன்ட்டு உலகத்தார் எவ்வளோ ஜனங்க கிண்டல் பரியாசம் பண்ணலாம் பார்த்தா அவர் அதிசயம், அவருடைய அதிசயம். அவங்களுக்கு அந்த உலகமெல்லாம் அற்புதம் நடக்குது. அது போலலாம் ஏசப்பா நல்லவர். அவர் ஏன் அவர் நம்மளாண்ட எப்போ நம்மளை அவர் கையில் வச்சிருக்கும் போது நம்ம ஏன் வேதனை பண்ணணும், நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்ம ஏன் கண்ணீர் விடணும், நம்ம ஏன் இதை அதெல்லாம் நம்ம நினைக்கணும். அவரையே நோக்கி பார்த்தா போதும், அவரே அற்புதம் செய்வார். அவரே அதிசயமானவர். அவர் ஆலோசனைக்கார கரெக்டாக அவர் ஆலோசனையோடு செய்வார். அவர் அதிசயங்களை செய்வார். அவர் வாழ்க்கை அவள் தான் சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கை தான் ஆண்டவர் அதை துளிர் உண்டு ஆக்குவார். அவங்க எவ்வளோ தான் சொல்லுவாங்க, அவங்க குடும்பம் இல்லைன்னா அதுதான் அவர் துளுக்க வைப்பார். இது போலலாம் நம்ம அப்பா நம்மளுக்கு இருக்கும்போது ஏச மட்டும் ஏச அது இது அப்படி இப்படின்னு ஏசை பற்றி பிடிவாதமாக சொல்கிறத பற்றி நீங்கள் நினைக்காதீங்க. ஏசு ஏசுன்னு மட்டும் தொட்டுங்க, அவர் ஏசுன்னு மட்டும் கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை அவர் கேளுங்க, ஏசுன்னு அவர் கேளுங்க. அவர் ஏசுன்னு கேட்டால் அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. என்னம்மான்னுவார், என்னப்பான்னுவார். எனக்கு இந்த காரியம் முடியலையே, இந்த காரியம் விடுவிக்க முடியலையே, இந்த கேஸ்லேருந்து நான் மீற முடியலையே, இந்த கடன்லேருந்து நான் மீற முடியலையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏசு அவரை ஏசுன்னு கூப்பிட்டுனா அவர் இறங்கிட்டு அவர் செஞ்சிடுவார். அவர் இறங்கி தீராத நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துடுவார். அவர் இறங்கி பேசிடுவார். அவர் அது கல்லான இதயத்தெல்லாம் அவர் சதியான இதயமாக மாற்றிடுவார். அவர் இறங்கி பேசுவார். அவர் அவரை தான் நீங்கள் கேட்கணும். அவரை கேட்டினாக்கா அவர் அற்புதம் அதிசயம் செய்வார். நடக்க முடியல அவர் கேளு, ஆண்டவர் என்னால் நடக்க முடியல, அவர் செய்வார். நம்ம அப்பா மாரி இந்த உலகத்திலேயே என் தேவன் என்ன வேலையும் நான் எப்போ செத்து நான் எப்போ மண்ணுக்கு மண்ணாக போயிருப்பேன், புல்லுக்கு புல்லாக போயிருப்பேன். என் கர்த்தர் என்னை நடக்க வைக்கிறாரு. என் கர்த்தர் என்னோட பேசுகிறாரு. என் கர்த்தர் எந்தெந்த வீட்டில் போயிட்டு நான் எந்தெந்த இடத்துல ஜபிக்கணும் அந்த இடத்துல அற்புதம் அதிசயம் நடக்குது. அவர் அந்தந்த இடத்துல அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாரு. அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசு நல்லவர், அவர் போதுமானவர். தண்ணி இல்லாத இடத்துல அவர் தண்ணி தருவார். எனக்கு எனக்கு கொடுத்துக்கிறாரு. ஒரு இடத்துல தண்ணி இல்லை, நைட்டில் தண்ணி இல்லை, என் தேவன் நான் அந்த இடத்துல இருக்கிற உட்காந்துன்னு, ஆண்டவரே எனக்கு இப்போ தண்ணி இல்லையா, அவங்களாம் தூங்குறாங்களா, எப்படி ஆண்டவரை போய் கேட்குறது, தண்ணி இல்லை. எப்பவுமே வராது குழா, அந்த குழாவில் தண்ணி வருது. பார்த்தாக்கா தண்ணி வந்துங்கன்னு நான் தண்ணி பிடிச்சி நாங்கள் தண்ணி இல்லாத ஊரான் அந்த ஊரில் அம்மா தண்ணி வருதுன்னு நான் போயிட்டு அவங்கள எழுப்பி தண்ணி என்னம்மா சொல்கிறீங்க, இதுன்னு ஆச்சரியமாக்குது, இது நான் எப்போ வராதம்மா தண்ணி போனால் தண்ணி வருது. அது போலலாம் அப்பா நம்மளை அவர் இல்லாத இடத்துல அவர் ஊற்ற உருவாக்குறவர் அவர். அது போல் இயேசு அவர் பெரியவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். இந்த உலகமே அவருது, இந்த உலகத்தையே அவர் ஆக கடவுதுன்னு தான் படித்தார். அப்படி இருக்கும்போது நீங்கள் இயேசை பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, என்ன தேவை கேளுங்க, கூச்சப்படாத கேளுங்க, வெக்கப்படாத கேளுங்க. கேட்கறதுக்கு என்ன, பாடுங்க, அவரை பற்றி துதிங்க, அவரை பற்றி அவரை தேடுங்க. வாங்க அப்பான்னு கூப்பிடுங்க, மனுஷால்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. அப்பா நல்லவர். அவர் கண்ணீருங்களை அவர் காண்றவர். அவர் அதிசயங்களை அவர் செய்கிறவர். அவர் அதிசயத்தை சொல்லிக்கவே முடியாது. நம்மள கூடவே இருப்பார். நம்ம நினைக்கலாம் எங்கே இருக்கிறாரா அப்படின்ட்டு, நம்ம கூட நம்ம துணியை பிடிச்சி நிற்பார். அம்மா குழந்தைங்க பிடிச்சி நிற்கிற மாதிரி நிற்பார். நம்ம அகட விகடமான ஆளுங்கள் அந்த மாதிரி அவர் அடி எப்படி தான் உயிர்னு தெரியாது. அவர் யுத்தத்தில் பெரியவர். அவர் இறக்கத்தில் தழுவான அப்பா. நம்ம குழந்தைங்களை எப்படி நேசிக்கணுமோ அவர் நேசிப்பார். அது போல் இயேசு நல்லவர். இயேசு நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னால அவர் நீங்கள் கேட்டால் அவர் தருவார். அவரை நடத்துங்க. அவரை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. அவரை பற்றி என்ன சொல்லலாம், அவர் செஞ்ச நன்மையை சொல்லுங்க. எனக்கு இந்த நன்மை செஞ்சாரு அது ஒன்று சொன்னால் நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜபிச்சிடுவேன், யாக்கோப்பு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜபிச்சிடுவேன், விடமாட்டேன்
யாக்கோப்பு போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோப்பு போல நான் விடவே மாட்டேன், யாக்கோப்பு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன், அண்ணால போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபிச்சிடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறவில்லை ஜெபிச்சிடுவேன், என் துக்கம் சந்தோஷமா மாறவில்லை ஜெபிச்சிடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப்பு போல நான் விடவே மாட்டேன். கண்ணி பருதம் மேல் நின்றுடுவேன், அக்னி இறங்கவில்லை ஜெபிச்சிடுவேன். கண்ணி பருதம் மேல் நின்றுடுவேன், அக்னி இறங்கவில்லை ஜெபிச்சிடுவேன். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா, எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப்பு போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன், யாக்கோப்பு போல நான் விடவே மாட்டேன். யாக்கோப்பு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபிச்சிடுவேன். தாய் மறந்தாலும் நீ மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பது இல்லையே. என் தாய் மறந்தாலும் நீ மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பது இல்லையே. தந்த தாயின்னும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்த தாயின்னும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். என் தாய் மறந்தாலும் நீ மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பது இல்லையே. மலை போல எந்தன் மாபெரு பாவங்களை முதுகுக்கு பின்னாலே அதட்டி விட்டீனே. மலை போல எந்தன் மாபெரு பாவங்களை முதுகுக்கு பின்னாலே அதட்டி விட்டீனே, முதுகுக்கு பின்னாலே அதட்டி விட்டீனே. தாய் மறந்தாலும் நீ மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பது இல்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வர வைக்கும் பாவங்களை கடலில் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வர வைக்கும் பாவங்களை கடலில் ஆழத்திலே போட்டு விட்டீரே, கடலில் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீ மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பது